Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான சில குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்களா? இல்ல இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து பன்னீர் செய்கிறதுக்கு இல்லை ரசகுல்லாவை வீட்டில் செய்கிறோம், அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பன்னீர் ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது அதுலேருந்து வர தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த தண்ணியை நம்ம நிறைய பேர் வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம கீழே போட்டுருவோம். இனிமேல் அந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு சொல்லி கீழே போடவே போடாதீங்க. ஏன்னா அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ நம்ம சமைக்கிறதுக்கே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்த தண்ணியை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது அதை தண்ணி ஊற்றி பிசைவோம். தண்ணிக்கு பதிலாக இந்த பன்னீர் ரெடி பண்ண தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சப்பாத்தி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் தேங்காய் சாதம், லெமன் சாதம்லாம் செய்யும்போது இந்த ஒரு பொருளையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்போதும் உள்ள டேஸ்ட்டோட அதிகமான டேஸ்ட் கொடுக்கும். எல்லோரும் ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்கள் தேங்காய் சாதம், லெமன் சாதம்லாம் செய்யும்போது அதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி பாருங்கள். இந்த மாதிரி கிளறும் போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பியும் ருசிச்சும் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே வெள்ளிப்பொருள் போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம பாடியில் உள்ள ஹீட் எல்லாத்தையுமே வெள்ளிப்பொருள் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் கொலுசாகவோ தண்டம், மோதிரம், காப்பு அந்த மாதிரி நிறைய இதில் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம போடும்போது நம்ம பாடியில் உள்ள ஹீட்டை வந்து அந்த வெள்ளி அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால அது சீக்கிரமாகவே கருத்துரும். அதை கருத்ததை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு கடையில் கொடுத்து பாலிஷ் போடுவோம். சில பேர் வந்து அதுக்குன்னு தனியாக பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணுவோம். அதுக்குன்னு நிறைய பணம் செலவு பண்ணவும் தேவையில்லை. இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வெள்ளிப்பொருள் எதுவாக இருந்தாலும் சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு வாஷ் பண்ணி எப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கும்போதே அந்த வெள்ளி வந்து கருக்க ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது கருக்காமல் அப்படியே புதுசு போலயே இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த கோல்கேட் பவுடரை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கோல்கேட் பவுடரை வந்து வெறும் பவுடர், தண்ணி கூட தேவையில்லை, இந்த வெறும் பவுடரை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு பளிச்சுன்னு அந்த கருத்து போனது எல்லாமே போய் புதுசு போல் ஆயிரும். இந்த மாதிரி அந்த பவுடரை வச்சு லைட்டாக தொட்டு எல்லா இடத்துலையும் நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டே வாங்க. கொலுசு இந்த பாருங்கள், இந்த கொலுசை வந்து நான் இப்போ இந்த வச்சு தேய்ச்சி காட்டுறேன். உங்களுக்கு சுத்தமாக கருப்பான தடமே இல்லாமல் புதுசு போல் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் தேய்க்க உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு வாட்டர் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை யூஸ் பண்ணுறா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெறும் பவுடரை வச்சு நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணுறோன்னு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து நம்ம வெள்ளிப்பொருள் வாங்கினோம்னா இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பரில் தான் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேப்பரில் நம்ம சுருட்டி வைக்கும்போது நம்மளுக்கு சுத்தமாக சம்டைம்ஸ் நம்ம போடாமல் இருந்தால் கூட அது வந்து வெள்ளிப்பொருள் வந்து சீக்கிரமாகவே கருத்துரும். அதுக்கு என்ன ரீசன்னா, காற்று பட அது வெள்ளி வந்து கருத்துருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேப்பரில் நீங்கள் மடித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. சுத்தமாக உங்களுக்கு கருக்காது. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸில் இந்த ஒரு பொருளையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த ஒரு பொருளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எப்படி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ அதே போல் எப்போதுமே இருக்கும். அது வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் தான். அந்த கற்பூரத்தையும் அந்த நீங்கள் வெள்ளி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லேயே போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அது புதுசு போலேயே இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவு ஏதாவது நிறைய அரைச்சிட்டு கொஞ்சமாக மீதம் பட்டுச்சுன்னா அதை வந்து மறுபடியும் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஆனால் வந்து மறுபடியும் அதே இட்லி, தோசை அது மாதிரி தான் ஊற்றி கொடுப்போம். அந்த மாதிரியே ரெகுலராக பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். இன்கேஸ் வந்து அது தண்ணியாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துக்கோங்க. அரிசி மாவு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அளவு தான் இருக்கணும், பதம் இதுதான் கரெக்டான பதம். எவ்வளோக்கு வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இல்லை நீங்கள் இட்லி மாவு தான் திக்காக தான் இருக்குன்னா நீங்கள் அரிசி மாவு கலக்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி மாவில் வேணும்னா கொஞ்சமாக சோடா மாவு சேர்த்துக்கோங்க. சோடா மாவு வேணும்னா நீங்கள் விட்டுறலாம். இல்லைனா லைட்டாக கொஞ்சமாக இந்த மாதிரி நான் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சோடா மாவு இதில் கலந்துருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. இன்னொரு அடுப்பில் இந்த மாதிரி இன்னொரு கடாயில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஹைலியே வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சுருங்க.
இங்கே வந்து எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுருங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி நல்லா குளிர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரை பண்ணியிருக்க அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து அதில் விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் அதில் போட்டுறாதீங்க. இந்த மாவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும். அதுக்காக தான் இந்த தண்ணியில் போடுறோம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு எடுத்தீங்கன்னா அந்த சுடுதண்ணி வந்து எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சி எடுத்துரும். அதனால் அது நம்மளுக்கு எண்ணெய் கக்கல் வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு ஒரு 3 செகண்டுக்கு அப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் இந்த மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணி பால் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம வீட்டில் உள்ள பசும்பாலே நல்லா காய வச்சு அதில் வேணுங்கிற அளவு ஜீனி கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க பால்ஸில் வந்து இதில் ஊற்றுனீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம பால் பனியார் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம். ஏன்னா வந்து பால் பனியார் செய்கிறதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அந்த மாவை வந்து கரெக்டான பதத்தில் வந்து அரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள இட்லி மாவு தோசை மாவுலேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வளையல் வந்து பெண்கள் போடுறது அழகாகவும் இருக்கும். அவங்க உடம்புக்கு அது ரொம்பவே நல்லது. ஆனால் வந்து சில பேருக்கு அந்த முட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால அதை வளையல் உடஞ்சிருமோன்னு பயந்துட்டே சில பேர் வளையல் கண்ணாடி வளையல் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னுமே உங்கள் கை விரல் வந்து முட்டி எது பெருசாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக நீங்கள் வளையலாம் போட்டுடலாம். அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு டிப்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு நம்ம போட்டால் ஈஸியாக வளையல் போயிடும். எவ்வளோ பெரிய முட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக போட்டுடலான்னு சொல்லி இது வந்து இன்னொரு மெத்தட். இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வேஸ்லின் தான் எடுத்திருக்கேன். வேஸ்லினை வந்து உங்கள் முட்டியில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க முட்டிகிட்ட வந்து லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. உங்கள் கையில் உள்ள முட்டியில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளையல் போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வளையல் போயிடும். இன்கேஸ் உங்கள்கிட்ட வேஸ்லின் இல்லாட்டியும் உங்கள் வீட்டில் உள்ள பாடி லோஷன் இருக்கும் பாருங்கள். அந்த பாடி லோஷனையும் லைட்டாக கொஞ்சம் திக்காக எடுத்து அந்த முட்டிகிட்ட நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் வளையல் போடுங்க. உங்களுக்கு உடையாமல் வளையல் போயிடும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி வளையல் போட்டு பாருங்கள். உங்களுக்கு சுத்தமாக உடையவே உடையாது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி சிசர்லாம் வந்து ஷார்ப்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண சீக்கிரமாகவே போயிடும். அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம கடையில் வந்து கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வீட்டிலே பண்ணணும்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம டீ குடிக்கிற மக்கு இருக்குது பாருங்கள். அந்த மக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போயிடும்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்கேஸ் உங்கள் வீட்டில் மக்கு இல்லை அந்த மாதிரினா நீங்கள் உரல் இல்லைன்னா இந்த மாதிரி அம்மி வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கன்னா எவ்வளோ துரு பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு சூப்பராக போயிடும். அதோட நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்க்கும் போதே நம்மளுக்கு அந்த துரு எல்லாமே போயிடும். இங்கே பாருங்க, என்கிட்ட வந்து அவ்வளோ துருலாம் கிடையாது. அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்லாவே சூப்பராக ஷார்ப் ஆயிடுது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அம்மி உரல் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ஷார்ப் ஆயிரும்.